நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தரின் திருநாமம் மையப்படுவதாக. நம்முடைய இரட்சகர் மீட்பர் இயேசுவின் திருநாமத்தினால் உங்கள் எல்லோருக்கும் என் அன்பான வாழ்த்துக்கள். கர்த்தர் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நல்ல நாளிலும் வேதமே வெளிச்சம் விடுதலை ஊழியங்கள் வழியாக, ஜோஷுவா டிவி ஊழியங்கள் வழியாக உங்களை சந்திப்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஹல்லேலூயா. இந்த நல்ல நாளிலும் நாம் ஆண்டவருடைய வார்த்தையை பார்ப்போம். ஆண்டவருடைய புத்தகத்தில் லூக்கா 12ஆம் அதிகாரம், லூக்கா அதிகாரம் 12 வசனம் 8-9. அன்றியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை மனுஷகுமாரனும் தேவ தூதர் முன்பாக அறிக்கை பண்ணுவார். மனுஷர் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் தேவ தூதர் முன்பாக மறுதலிக்கப்படுவான். அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவ்விதம் சொல்லியிருக்கார். மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவனை பரலோகத்தில் தேவ தூதர்கள் முன்பாக, பிதாவின் முன்பாக நானும் அறிக்கை பண்ணுவேன். மனுஷர் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் எவனோ அவனை நானும் தேவ தூதர்கள் முன்பாக, பிதாவின் முன்பாக அவனை மறுதலிப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்கள் அன்பார்களே. மனுஷர் முன்பாக நாம் சாட்சியுள்ள வாழ்வாக இயேசுவை அறிக்கை செய்யக்கூடியவர்களாகவே நாம் இருக்கணும். ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு, எல்லா மனுஷருக்கும் நாம் ஆண்டவருடைய நாமத்தை அறிவிக்கணும், ஆண்டவருடைய போதனைகளை அறிவிக்கணும், ஆண்டவருடைய ரட்சிப்பை அறிவிக்கணும், ஆண்டவருடைய பரலோக ராஜ்யத்தை நாம் அறிவிக்கணும். இறந்த பின்பு மீண்டும் ஒரு வாழ்வு இருக்கு, இயேசு தேவ தூதர்களுடனே வருகிறார் என்ற இந்த நல்ல செய்தியை நாம் மற்றவர் முன்பாக அறிக்கை பண்ணக்கூடியவர்களாக இருக்கணும்னு ஆண்டவர் சொல்கிறார். அன்பானவர்களே, இந்த அறிக்கை செய்வது என்பது நாம் தினம் தினம் ஆண்டவர் அறிக்கை செய்தே ஆகணும். ஏன்னா நித்தமும் நாம் ஆண்டவருக்கு சாட்சியாகவே இந்த பூமியில் வாழ்கிறோம். அல்லேலூயா. அன்பானவர்களே, தினம் தினம் நாம் இந்த பூமியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கும் அவருடைய நாமத்துக்கும் நாம் சாட்சியாக இருக்கிறோம். இயேசு ஜீவிக்கிறார் என்பதற்கு நாமே சாட்சிகள். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த சாட்சியுள்ள வாழ்க்கையில் ஆண்டவர் அதை தான் சொன்னார், மனுஷர் முன்பாக என்னை நீ அறிக்கை செய்தால் உன்னையும் நான் பரலோகத்தில் தேவ தூதர்களுக்கு முன்பாக நானும் உன்னை அறிக்கை செய்வேன், என் பிதாவின் முன்பாக உன்னை அறிக்கை செய்வேன். நீ மனுஷர் முன்பாக பூமியில் என்னை மறுதலிச்ச அப்படின்னு சொன்னால் பரலோகத்தில் நீயும் மறுதலிக்கப்படுவாய். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, ஆண்டவர் எவ்வளவு தெளிவாக அழகாக சொல்லியிருக்கிறார் பார்த்தீங்களா? லூக்கா 9ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் இவ்விதம் இன்னும் தெளிவாக ஆண்டவர் பேசியிருக்கிறார். என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுகிறானோ அவனை குறித்து மனுஷகுமாரனும் தம்முடைய மகிமையோடும் பிதாவின் மகிமையோடும் பரிசுத்த தூதர்களின் மகிமையோடும் வரும்போது வெட்கப்படுவார். அன்பானவர்களே, நாம் ஆண்டவரை அறிக்கை செய்யாமல் வாழ்ந்தோம் அப்படின்னா ஆண்டவர் நம்மை அறிக்கை செய்வதற்கு வெட்கப்படுவார்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா நாமும் இங்கே அறிக்கை செய்கிறதுக்கு வெட்கப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. ஆமாம், அதுதான் பவுல் சொல்வார், சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், எப்போவுமே வெட்கப்படவே மாட்டேன்.
அப்படின்னு பவுல் எழுதியிருப்பார். ஏன்னா வெட்கப்படவே கூடாது. ஆண்டவருடைய நாமத்தை அறிக்கை எடுக்கிறதுக்கும் கர்த்தருடைய வேத புத்தகத்தை பற்றி பேசுகிறதுக்கும் உங்களுடைய ரட்சிப்பின் அனுபவங்களை பற்றி நாம் பிற மனுஷர்கிட்ட அறிக்கையிடுவதற்கும் சபையின் மத்தியிலே சாட்சியாய் சொல்வதற்கும் நீங்கள் வெட்கப்படவோ கூச்சப்படவோ கூடவே கூடாது. அல்லேலூயா. அன்பானவர்களே, அதுதான் ஆண்டவர் அங்கே சொன்னார். நீங்கள் இங்கே வெட்கப்பட்டால் ஆண்டவரும் உங்களை அறிக்கை செய்வதில் வெட்கப்படுகிறாருன்னு ஆண்டவர் பேசியிருக்கிறார். மத்தேயு 10:33 மனுஷர் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக மறுதலிப்பேன். மனுஷர் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் எவனோ. அன்பானவர்களே, இன்றைக்கி அநேக பேர் பார்த்திங்கன்னா கிறிஸ்துவுக்குள் வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருச்சபைக்கு வராமல் ஆண்டவருடைய நாமத்துக்கு என்ன சொல்கிறது சாட்சியாய் வாழ்ந்த வாழ்க்கையை விட்டுட்டு திரும்பி பின்மாற்றத்தில் போய் அந்த ஒரு நல்ல ரட்சிப்பின் வாழ்க்கையை ருசி பார்த்த ஒரு மனிதர்கள், அவங்கள பற்றி ஆண்டவர் பேசுகிறார். நீ மறுதலித்து போனால் உன்னையும் நான் பிதாவின் முன்பாக மறுதலிப்பேன்னு ஆண்டவர் சொல்கிறார். அன்பர்களே, இந்த பூமியில் நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிக்கை செய்கிறவர்களாக இருக்கணும் பிற மனுஷர் மத்தியில். ஹல்லேலூயா. மனுஷர் முன்பாக நீ என்னை அறிக்கை செய்யணும் ஆண்டவர் சொல்கிறார். அவர் சொன்ன வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிஞ்சு மனுஷர்கள் முன்பாக இந்த பூமியில் நாம் ஆண்டவரை குறித்து என்ன செய்யணும்? அறிக்கை செய்து கொண்டே இருக்கணும். மார்க் 8:38 ஆண்டவர் இயேசு இவ்விதம் பேசியிருக்கிறார். ஆதலால் விபச்சாரமும் பாவமும் உள்ள இந்த சந்நிதியில் என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுவானோ அவனை குறித்து மனுஷகுமாரனும் தமது பிதாவின் மகிமை பொறிந்தவராய் பரிசுத்த தூதர்களோடு கூட வரும்போது வெட்கப்படுவார் என்றார். விபச்சாரமும் பாவமும் உள்ள இந்த சந்ததியில் என்னை குறித்தும் என் வார்த்தையை குறித்தும் எவன் வெட்கப்படுவானோ. ஆண்டவர் இந்த பூமியின் வாழ்க்கையை குறித்து அழகாக சொன்னார் பாருங்க. விபச்சாரமும் பாவமும் உள்ள இந்த சந்ததியில், இந்த பூமியில் இப்படி ஒரு வாழ்க்கை இந்த பூமியில் இருந்து கொண்டு இருக்கு. இந்த விபச்சாரமும் பாவமும் நிறைந்த இந்த மக்கள் மத்தியில் என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுவானோ. அன்பானவர்களே, நாம் இப்படிப்பட்ட பாவமான வாழ்க்கை சூழலில் இந்த பூமியில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது ஆண்டவரை குறித்து அறிக்கை செய்வதற்கு நாம் வெட்கப்படவே கூடாது. அல்லேலூயா. இந்த பூமியின் வாழ்க்கை, இந்த உலக மக்களின் பயணமோ, இந்த பூமியின் வாழ்வியலும் எப்படி இருக்கும், இந்த மனிதர்களுடைய சிந்தை எப்படி இருக்கும், இந்த மனிதர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும்னு ஆண்டவர் தெளிவாக பேசியிருக்கிறார். விபச்சாரமும் பாவமும் உள்ள இந்த சந்ததியில், இந்த சந்ததியின் நடுவிலே, இந்த சந்ததி மனுஷர்களின் நடுவிலே என்னை அறிக்கை பண்ணுகிறவனை நானும் பரலோகத்தில் அறிக்கை பண்ணுவேன். என்னை இந்த விபச்சார பாவ நிறைந்த இந்த பூமியில் என்னை மனுஷர் மத்தியில் அறிக்கை செய்யாமல் எவன் இருக்கிறானோ அவனை நானும் தூதர்கள் முன்பாக பிதாவின் முன்பாக அறிக்கை செய்ய மாட்டேன். அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எவ்வளவு தெளிவாக பேசியிருக்கிறார் பார்த்தீங்களா? இதை தான் பவுல் சொல்லுவார். ரோமர் 10:9 கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். அன்பானவர்களே, நீ உன் வாயிலே அறிக்கையிட்டு அப்படின்னு பவுல் சொல்கிறார். அறிக்கையிடணும். அறிக்கை செய்யாத ஒரு வாழ்க்கை, நீங்கள் தொடர்ந்து நல்ல ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை, நல்லதொரு விசுவாச வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியாது. நீங்கள் தினசரி அறிக்கையிட்டு ஆண்டவரை குறித்து தினம் தினம் பேசிக்கிட்டே இருங்க. உங்களுடைய சாட்சியுள்ள ஜீவியமோ உங்களுடைய விசுவாச பயணமோ அருமையாக இருக்கும். அல்லேலூயா.
அன்பானவர்களே, நீங்கள் ஆண்டவரை குறித்து அறிக்கை செய்வதையும் ஆண்டவரை குறித்து பேசுவதையும் நீங்கள் தவிர்க்கும் போது, அதை குறித்து பேசுவதற்கு நீங்கள் தயக்கப்படுவதும், நீங்கள் வெட்கப்படுவதும், நீங்கள் கூச்சப்படுவதும் இருக்கிற தருணங்களில் நீங்கள் விசுவாச வாழ்க்கையில் பின்தங்கி போயிடுவீங்க. அன்பானவர்களே, ஒரு விசுவாச ஜீவியம் நல்ல ஒரு புத்துணர்ச்சியோட, நல்லதொரு உற்சாகத்தோட, நல்லதொரு மன மகிழ்ச்சியோட, நல்லதொரு சீரான பயணத்தில், ஒரு விசுவாச பயணத்தில் இருக்கிற ஒரு மனுஷன், ஒரு மனுஷி, ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் நித்தமும் இயேசு கிறிஸ்துவை இந்த மனுஷர் மத்தியில், பாவம் நிறைந்த இந்த பூமியில் வாழ்கிற இந்த மனுஷர் மத்தியில் அறிக்கை செய்யாமல் வாழ்வோமே ஆனால் கணக்கு கொடுக்கும் நாளில் தலை குனிந்து நிற்க வேண்டியிருக்கும். அதை தான் ஆண்டவரும் அங்கே சொன்னார். உனக்கு கொடுத்த இந்த காலங்களில், உனக்கு கொடுத்த இந்த ஆயுளில், உனக்கு கொடுத்த இந்த நேரங்களில் நீ எப்படி நேரங்களை பயன்படுத்தின, என்னுடைய நாமத்தை குறித்தும் என் வார்த்தையை குறித்தும் நீ எவ்விதம் பேசியிருக்கிற, எவ்விதம் அறிக்கை செய்து நீ பூமியில் வாழ்ந்தாய் என்பதற்கு ஒரு கணக்கு இருக்கிறது அன்பானவர்களே. அதனால் வாயினால் அறிக்கையிட்டு நம்ம என்ன செய்யணும்? வாழணும். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் யோவான் இவ்விதம் எழுதியிருக்கிறாரு: குமாரனை மறுதலிக்கிறவன் பிதாவை உடையவன் அல்ல, குமாரனை அறிக்கையிடுகிறவன் பிதாவையும் உடையவனாயிருக்கிறான். இயேசு கிறிஸ்துவை அறிக்கையிடுகிற மனிதன் பிதாவையும் உடைய மனிதனாயிருக்கிறான். இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிற மனிதன் எதுவும் இல்லாத வெறுமையான மனிதனாயிருக்கிறான். அன்பானவர்களே, 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடே கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த உபதேசத்தை அப்போஸ்தலன் பவுல் எடுத்து தீமோத்தேயுக்கு எழுதியிருக்கிறார் பாருங்க. நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். அன்பானவர்களை, நாம மறுதலிச்சா அவரும் நம்மை மறுதலிப்பார். தேவன் இரக்கமுள்ளவர் தான், தேவன் மன்னிக்கிறவர் தான், தேவன் பாவிகளை ஏற்றுக்கொள்கிறவர் தான். ஆனால் ஒரு மனிதன் மறுதலிப்பதை தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார், என்னை மறுதலிக்கிறவனை நானும் பிதாவின் முன்பாக, தேவ தூதர்கள் முன்பாக நானும் மறுதலிப்பேன். எவ்வளவு தெளிவாக சொல்லியிருக்கிறார் அன்பானவர்களே. அதை தான் பவுலும் சொன்னார், அவரும் நம்மை மறுதலிப்பார்னு. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம் பார்த்தீங்கன்னா, நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். பாடுகள் மத்தியில், கஷ்டங்கள் மத்தியில், நெருக்கப்படும் சூழ்நிலைகள் உருவாகும் போது தேவனை, இரட்சகரை மறுதலிக்கிறவனாய் இருந்து விட்டால் அந்த ஜீவியம் மொத்தமும் முடிந்தது. அது எத்தனை ஆண்டுகள் விசுவாச பயணமாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் அதை தான் சொன்னார், நீ மரண பரியந்தமும் உண்மையாயிரு, மரண பரியந்தமும் நீ மறுதலிக்காத ஒரு வாழ்க்கையை நீ வாழு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். ஹல்லேலூயா. மரண பரியந்தமும் இந்த தேகத்திலிருந்து இந்த ஜீவன் பிரிந்து போகும் தருணம் வரையிலும் ஒரு காரியத்தில் மட்டும் நீ கவனமாக இரு. எந்த சூழ்நிலையிலையும் ஜீவன் தந்த இயேசு கிறிஸ்துவை, ரட்சிப்பு தந்த இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்காதபடிக்கு நீ எச்சரிக்கையாயிரு என்று ஆண்டவருடைய வேதம் நம்மை எச்சரிக்கிறது. ஆண்டவர் நம்மை எச்சரிக்கிறார். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, அப்போ
எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்தீங்களா? ஒரு மறுதலிப்பான ஒரு விஷயங்கள் நமக்கும் வெட்கத்தை கொண்டு வருதுன்றதை அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். வெளிப்படுத்தினர் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் இவ்விதம் சொல்லப்பட்டிருக்கு, என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன். என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலிக்காமல் இருந்ததை நான் அறிந்திருக்கிறேன்னு ஆண்டவர் அழகாக சொல்லியிருக்கிறார். வெளிப்படுத்துதல் 2:13. நீ மறுதலிக்காமல் இருந்த பார்த்தியா? என்னை பற்றுகிற இந்த விசுவாச பயணத்தில் நீ என்னை மறுதலிக்கவே இல்லை, அதை நான் அறிந்திருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் வெளிப்படுத்தின விசேஷத்தில். அன்பானவர்களே, நீங்கள் மறுதலிக்காமல் கிறிஸ்தவ ஜீவியத்தை ஜெயமாய் வாழ்கிற அந்த வாழ்க்கையையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். நீங்கள் மறுதலிக்கிறதையும் நீங்கள் பிற மனுஷரிடத்தில் அறிக்கை செய்யாமல் வாழ்வதையும் இயேசு அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, கர்த்தருடைய புத்தகம் இவ்வளவு தெளிவாக சொல்லுது. அதனால் அவருடைய தூதர் முன்பாக, அவருடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக ஆண்டவர் நம்மையும் அறிக்கை செய்கிறவராய் இருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 3:8 இவ்விதம் எழுதப்பட்டிருக்கு, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே திறந்த வாசலை உனக்கு வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, யாருக்கு திறந்த வாசல்? உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலிக்கலை, என் வசனத்தை கை கொண்டபடியினால உனக்கு திறந்த வாசல். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, உங்களுக்கு இருக்கிற இந்த கொஞ்சம் பலத்தையும் ஆண்டவர் பார்க்கிறார். நீ பெரிய பலசாலி, நீ பெரிய பலவான்னு ஆண்டவர் சொல்லலை. உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம், உனக்கு கொஞ்சமான ஒரு பலன் இருந்தோம், நீ என் வசனத்தை ஏற்றுக்கொண்டு என் வார்த்தைகளை நீ மறுதலிக்கலை, என் நாமத்தை நீ மறுதலிக்கலை, உன் விசுவாச வாழ்க்கையில் விசுவாச அறிக்கையுடனே நீ வாழ்ந்தாய், அதை நானும் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, வசனம் இவ்வளவு தெளிவாக ஆண்டவர் நம்மக்கிட்ட பேசி இருக்கிறார். சங்கீதம் 119 46வது வசனத்தில் இவ்விதம் சங்கீதக்காரர் சொல்லியிருக்கிறார், நான் உம்முடைய சாட்சிகளை குறித்து ராஜாக்களுக்கு முன்பாகவும் வெட்கப்படாமல் பேசுவேன். உம்முடைய சாட்சிகளை குறித்து நான் இந்த சாதாரண மனுஷர்களிடம் மட்டுமல்ல, ராஜாக்கள் முன்பாகவும் நான் வெட்கப்படாமல் பேசுவேன். ஹல்லேலூயா. நான் வெட்கப்படாமல் பேசுவேன்னு சங்கீதக்காரர் சொல்லியிருக்கிறார். அன்பானவர்களே, நமது இரட்சகர் இயேசு கிறிஸ்து நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறார். அந்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்க வேண்டுமே ஆனால் மனுஷர் முன்பாக அவரை அறிக்கை செய்து கொண்டே இருங்க. அவரை அறிக்கை செய்யும் வாழ்வை ஆண்டவர் இயேசு நமக்கு தெளிவாக சொல்லிட்டு போயிருக்கிறார். இது நீங்கள் மௌனமாக இருக்கிற காலம் அல்ல, இது நீங்கள் உங்கள் வாய்களை திறந்து பேசுகிற காலம், உங்கள் வாய்களை திறந்து விசுவாச அறிக்கையை சொல்லுகிற காலம், உங்கள் வாய்களை திறந்து சாட்சியை சொல்லுகிற காலம் இது. அன்பானவர்களே, அதனால் இது பேசுகிற காலம். நீங்கள் பேசுங்க, ஆண்டவரை குறித்து நீங்கள் பேசிக்கிட்டே இருங்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் இவ்விதம் எழுதியிருக்கிறாரு, யோவான் பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். ஹல்லேலூயா. தெளிவாக சொல்லியிருக்கிறார். அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாக இருக்கும்படிக்கு அவரில் நீங்கள் நிலைத்திருங்கள். ஹல்லேலூயா.
அன்பானவர்களே, ஆண்டவர் சொன்னது போல நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், என்னில் நிலைத்திருங்கள்னு ஆண்டவர் சொன்ன மாதிரி யோவான் சொல்கிறாரு. அவர் வரும்போது நீங்கள் இதே தேவ உறவில், இதே விசுவாசத்தில் நீங்கள் நிலைத்திருந்தால், இதே போல் மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை செய்வதில், ஆண்டவரை அறிக்கை செய்வதில், ஆண்டவருடைய வார்த்தையை அறிக்கை செய்வதில் நீங்கள் நிலைத்திருப்பீர்களே ஆனால் நீங்கள் வெட்கப்பட மாட்டீங்க. கர்த்தர் வரும்போது நீங்கள் தைரியமாக இருக்கலான்னு யோவான் சொல்கிறார். ஹல்லேலூயா! அப்படிப்பட்ட மனுஷர்களாய் நாம் வாழ்வோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு சாட்சியாய் ஜீவிப்போம். ஆண்டவருடைய நாமத்தை குறித்தும், ஆண்டவருடைய ரட்சிப்பை குறித்தும், ஆண்டவருடைய வேத புத்தகத்தை குறித்தும், கர்த்தருடைய வார்த்தையை நித்தம் மனுஷர் முன்பாக அறிக்கை செய்து கொண்டு ஆண்டவர் வருகைக்காக நாம் காத்திருப்போம். ஹல்லேலூயா! கர்த்தர் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் இந்த நல்ல செய்தியை கேட்டிருக்கிற நீங்கள் மனுஷர் முன்பாக நாம் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் அவரை அறிக்கை செய்து கொண்டு வாழ்வது. ஹல்லேலூயா! இதை உணர்ந்து வருகிற ஒவ்வொரு நாட்களையும் ஆண்டவருடைய நாமத்தை அறிக்கை செய்து மனுஷர் முன்பாக அறிக்கை செய்து வாழுங்க. கர்த்தர் அதில் பிரியமாக இருக்கிறார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா! ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல தெய்வமே, நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, இந்த நாளிலும் நீர் கொடுத்து அனுப்பிய இந்த வார்த்தைகளை கர்த்தாவே உமது நாமத்தினால் விதைத்து இருக்கிறேன். அப்பா, விதைத்த இந்த விதைகள் 30, 60, 100 ஒவ்வொரு இருதயங்களிலும் விளைச்சலை தரட்டும். ஆண்டவரே, இந்த நல்ல வார்த்தையை கேட்ட ஆண்டவரே, இந்த ஆத்துமாக்கள், சகோதர சகோதரிகள், கர்த்தாவே, இந்த நல்ல செய்தியை கேட்ட ஒவ்வொரு செவிகளும் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவரே, இந்த நல்ல செய்தியை கர்த்தர் நீர் ஆசீர்வதித்தது போல இந்த வார்த்தைகளை கேட்ட இவர்களையும் ஆசீர்வதிப்பீர்களாக. வல்லமையான இயேசுவின் திருநாமத்தினால் இவர்களை நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கேட்ட இந்த நல்ல வார்த்தையின்படியே வருகிற ஒவ்வொரு நாளும் மனுஷர் முன்பாக உம்மை அறிக்கை செய்து கிறிஸ்தவ ஜீவிய வாழ்க்கையை வாழ இயேசுவின் நாமத்தில் இவர்களை நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Hallelujah.